ஸோ குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2023 எத்திக்ஸ் பேப்பரில் இருக்கிற கேஸ் ஸ்டடீஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 25 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கேஸ் ஸ்டடீஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் 24. ஸோ இன்னைக்கு 2023 மெயின்ஸ் எத்திக்ஸ் பேப்பரில் இருக்கிற கேஸ் ஸ்டடீஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி 2023 பேப்பரில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி ஆன்லைனில் குரூப்பில் வந்துருச்சா? நோவா. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ஒர்க்கிங் அஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் in a nationalized bank for several years. So, working as an executive in a nationalized bank for several years, one day, one of your close colleagues tells you that her father is suffering from heart disease and needs surgery immediately to survive. She also tells you that she has no insurance and the operation will cost about 10 lakhs. You are also aware of the fact that her husband is no more and that she is from a lower middle class family. You are empathetic about her situation. However, apart from expressing your sympathy, you do not have the resources to fund her. A few weeks later, you ask her about the well being of her father, and she informs you about his successful surgery and that he is recovering. She then confides in you that the bank manager was kind enough to facilitate the release of 10 lakh from a dormant account of someone to pay the operation with a promise that it should be confidential and be repaid at the earliest. She has already started paying it back and will continue to do so until it is all returned. நிறைய கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் சுச்சுவேஷன். உங்களுடைய ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பேங்க்கில் உங்கள் க்ளோஸ் கொலீக் ஒருத்தவங்க அவங்களுடைய ஃபாதருக்குரிய ஆப்ரேஷனுக்கு ஒரு 10 லேக்ஸ் பணம் தேவை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால பேங்க் மேனேஜர் என்ன சொல்லிட்டாருன்னா, டார்மண்ட் அக்கௌண்ட், ரொம்ப நாளாக இன்ஆக்சசிபிளாக இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கிராண்ட் பண்ணிட்டார். அதை வச்சு அவங்க ஆப்ரேஷனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்கன்னா முடிச்சிட்டாங்க. இவங்க இப்போ ரீபே பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒன்றும் ஏமாத்தலை, ரீபே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஹியர் வாட் ஆர் த எத்திக்கல் இஷ்யூஸ் இன்வால்வ்ட்? Evaluate the behavior of the bank manager from an ethical point of view. How would you react to the situation? How would you react to the situation? அப்போ இதில் என்னென்ன எத்திக்கல் இஷ்யூஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? ப்ரைவசி ஆஃப் த கஸ்டமர், அது அப்புறம் அதே தான். ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி, அது கொஸ்டின் ஆயிருக்கு. அப்புறம் கஸ்டமருக்கான அந்த ப்ரைவசியை நம்ம என்ன பண்ணியிருக்கு, பேங்க் ப்ரீச் பண்ணியிருக்கு. வேற என்ன சொல்லுவீங்க? வேற என்ன எத்திக்கல் இஷ்யூஸ் இன்வால்வ் இருக்கு? கான்ஃபிடென்ஷியாலிட்டி ப்ரீச் பண்ணியிருக்காங்க. நான் ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட் டெபிசிட் என்ன இருக்கு, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இது மாதிரியான எத்திக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இன்வால்வ் இருக்கு. இப்போ இதில் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அது ஆங்கிளில் யோசிச்சிங்கன்னா, ஸோ பேங்க்கு, இந்த கொலீக், ஒர்க்கர், பேங்க்குடைய ஸ்டாஃப், பேங்க்குடைய ஸ்டாஃபு, பேங்க்கு, கஸ்டமர், அப்புறம் பேங்கிங் நார்ம்ஸ், ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ ரெகுலேட்டர் இதை ஒத்துப்பாங்களா? இப்போ ரெகுலேட்டர் இதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ரெகுலேட்டரி மெக்கானிசம் அவங்கள ஏமாற்றிருக்கிறாங்க, கஸ்டமரை ஏமாற்றிருக்கிறாங்க, பேங்க்குங்கிற ஒரு ஸ்டேக் ஹோல்டர், அப்புறம் ஸ்டாஃப். இப்போ இதில் சிம்பத்தி இருக்கணுமானா சிம்பத்தி இருக்கணும். எவாலுவேட் த பிஹேவியர் ஆஃப் த பேங்க் மேனேஜர். எவாலுவேட் பண்ணுறதுனா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டையுமே சொல்லணும். ஸோ பேங்க் மேனேஜருக்கு எம்பத்தி இருக்குது, ஆனால் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அதில் மிஸ் ஆகுது.
அப்புறம் என்ன இருக்கு? பேங்க் மேனேஜரே இப்படி பண்ணலாமா? ஒரு பிரசிடென்ஸை கிரியேட் பண்றாரு, ஒரு ராங் பிரசிடென்ஸை கிரியேட் பண்றாரு. இன்னைக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு இப்படி பிரச்சனை வந்துட்டதுனால ஏதோ ஒரு டார்மண்ட் அக்கௌண்ட்ல இருக்கிறத எடுத்து கொடுத்தாருன்னா, இப்போ நாளைக்கு இன்னும் 2 3 எம்ப்ளாயிஸுக்கு இதே மாதிரி பிரச்சனை வர்றப்போ அப்போ என்ன பண்ணுவாங்க? எல்லா அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? அப்படி செய்ய முடியுமா? ஸோ அப்போ இதெல்லாம் இப்போ பேங்க் மேனேஜருடைய பிஹேவியர். அப்போ இதில் என்ன, இந்த பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் அப்படி மீன்ஸ் பிஹேவியரல் எத்திக்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன தியரிஸ் எல்லாம் இவர் வந்து ப்ரீச் பண்ணுறாரு அப்படின்னு பாருங்கள். ட்ரஸ்ட்டு, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸு, கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ரெகுலேட்டருக்கு லாயலாக இருக்கிற அந்த லாயல்ட்டியை வந்து ப்ரீச் பண்ணுறாங்க. எவாலுவேட் பண்ணுறதுனா ப்ரோஸ் அண்ட் கான்ஸு. இதில் பெனிஃபிட் யார்? அந்த ஸ்டாஃபு, அந்த ஸ்டாஃபுடைய பேரண்ட் ஆர் ஃபாதர், அவரெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்காங்க. பட் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி லாங் ரன்ல ரெப்புடேஷன் அஃபெக்ட் ஆகும். கான்ஃபிடென்ஷியாலிட்டி ப்ரீச் பண்ணுறோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ப்ரீச் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு 2 3 இதை வச்சுக்கிட்டு எவாலுவேட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். மெரிட் என்ன இருக்குது, அதில் டிமெரிட் என்ன இருக்குது, எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சேலஞ்ச் இருக்குது, ஹவு டு யூ ரியாக்ட் டு திஸ் சுச்சுவேஷன். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னென்ன ப்ராபபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்கல, நீ என்ன பண்ணுவ இப்படி தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ என்ன பண்ணுவ. ம். அப்போ பிரான்ச் மேனேஜர் அண்ட் ஸ்டாஃபை கூப்பிட்டு இதை என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இதை வந்து ரீபே பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கு, இதுக்கு மேலே அது நடக்காது அப்படின்னு அதை என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ண வைக்கணும். ஸோ மேனேஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல அவருடைய எம்பத்தியை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம். பட் அதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா டார்மண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்கறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது ஏன்னா லாங் ரன்ல நம்ம எல்லாருக்குமே இதனால வர்ற இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்குது. இது ஹையர் அஃபீஷியல்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு ஒரு ப்ராபபிள் சொல்யூஷன். ஏன்னா இங்கே இதை வந்து கிட்டத்தட்ட இது என்ன ஆகுது, ஒரு கையாடல்ங்கிற லெவலுக்கான பிரச்சனை தான் இது. தோ அந்த டெபாசிட் ஹோல்டருக்கு அது தெரில, அவ்வளோதான். பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ எடுத்தது திருட்டு தானே. இப்போ திருடிட்டு திருடின பணத்தை திருப்பி கொடுத்துட்டா திருட்டு இல்லைன்னு ஆயிருமா? இப்போ ஒருத்தரை நான் திட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இல்லைங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறேன். பட் திட்டினது திட்டினது தானே. அதனால வந்து அந்த ஹர்ட் என்ன ஆகாது, ஒன்றும் போக போகிறது இல்லைல்ல. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்னா அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். இப்போ ஹவு வுட் யூ ரியாக்ட் டு த சுச்சுவேஷன் அப்படிங்கிறப்போ இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு தெரியலேன்னு நம்ம இருக்க முடியாது. நம்மளும் அதுக்கு உடந்தையாயிருவோம்னு ஆயிரும். அப்போ இவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, பட் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம மட்டுமே வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிறப்ப நாமளும் இன்டைரக்டாக அதுக்கு என்ன பண்ணிட்டோம்னு அர்த்தம், சப்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த பணத்தை அவங்க அடைக்கிறதுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுமா, அது பார்க்கலாம். பேங்க் மேனேஜர்கிட்ட இதை சொல்லி இந்த மாதிரி இதை டக்குன்னு இந்த பணத்தை என்ன பண்ணுங்க ரெடி பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட்டில் ரிட்டர்ன் பண்ணிட்டு, பட் இதை ஆனால் என்ன பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அதை ஓப்பனாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா தெரிவிச்சே ஆகணும். அதை மறைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்துட்டாலே அது என்ன ஆயிடுறதுன்னா நம்ம செஞ்ச தப்பை நேர் செஞ்சுட்டோம், பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ இதனால் அவங்களுக்கு இம்பேக்ட் கிரியேட் ஆகுமா? ஆமாம். டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்ஸ் ஏதாவது எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணி தான் ஆகணும், இன்வால்வ் ஆகி தான் ஆகணும். பட் வேலையெல்லாம் போயிருமா அப்படின்னா அதிலிருந்து வேணால் ஏதாவது என்ன பண்ணிக்கலாம், அது டிஸ்கஸ் பண்ணி ஹையர் அஃபீஷியல்ஸோட டிஸ்கஸ் பண்ணி வேலை போகாத மாதிரி டெம்பரரியாக ஃபைனு, பெனால்ட்டி, டெம்பரரியான ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பனிஷ்மெண்ட், டெம்பரரி பனிஷ்மெண்ட்டோட அதை ஸ்டாப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். அப்போது இதெல்லாம் நீங்கள் இப்போ கொண்டு வாங்க ஆன்சரில். ஸோ வாட் ஆர் ஆல் த எத்திக்கல் இஷ்யூஸ் இன்வால்வ். இப்போ இதை நம்ம ஜெனரிக் பர்ஸ்பெக்டிவில் பேசிட்டோம். இப்போ இதை நீங்கள் கரெக்டான கீவேர்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டிவ் ஆர்கியூமெண்ட்ஸோட இதை ஒரு 2 3 பேஜஸ்க்கு கொண்டு வாங்க. இப்போ கேஸ் ஸ்டடி என்னன்னு புரிஞ்சுக்கிச்சா? கேஸ் ஸ்டடி இப்போ ஒரு வாட்டி படிச்சோடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு இப்போ இதுக்கு மேலே வந்து நிறைய டைம் எல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது கேஸ் ஸ்டடீஸை பற்றி. இப்போ எத்திக்கல் இஷ்யூஸ், எம்பத்தி வெர்சஸ் ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி.
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ம். இப்போ ஸோ இதில் இருக்கிற அந்த சுச்சுவேஷனை நீங்கள் வந்து ஒரு 1 or 2 lines எழுதணும்னா, there is a classic conflict between compassion and integrity. அதான் நம்ம சொன்னோம், கருணையா அல்லது ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டியா. இதுதான் இதில் இருக்கிற கோர், இந்த கேஸ் ஸ்டடியில் இருக்கிற கோர் இஷ்யூ. கம்பேஷன் வெர்சஸ் ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி. So the bank manager acted out of empathy to save a life, yet violated legal and ethical principles governing public financial institution. As an officer in a nationalized bank, I must assess the situation through the lenses of என்னென்னதெல்லாம் பார்க்கணும் இதில், டியூட்டி, எத்திக்ஸ், கம்பேஷன், அக்கௌண்டபிலிட்டி, பப்ளிக் ட்ரஸ்ட். ஸோ இந்த மாதிரியான எத்திக்கல் ஆங்கிளில் நான் அதை வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வாட் ஆர் த எத்திக்கல் இஷ்யூஸ் இன்வால்வ்ட்? நம்ம சொன்ன மாதிரி மேனேஜர் வந்து அஃபீஷியல் பொசிஷனை மிஸ்யூஸ் பண்ணிட்டார். ஒரு டார்மண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை, தோ இட் இஸ் டார்மண்ட், அது யாருமே கேட்கல அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிற ரைட்ஸ் கிடையாது, வித்தவுட் அத்தரைசேஷன். அப்போ ஃபினான்ஷியல் ப்ரொப்ரைட்டி, ஃபிடியூஷியரி டியூட்டி, ஒரு பாதுகாப்பு பேங்க்கில் பணத்தை வச்சிருக்கிறது என்ன நம்பிக்கையில் இருக்காங்க, என் பணம் சேஃபாக இருக்கும், யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல தானே. அப்போ ஒரு பாதுகாப்பாளர், பேங்க்குங்கிறது ஒரு பாதுகாப்பாளர், மக்கள் பணத்துக்கான பாதுகாப்பாளர். ஸோ அதையெல்லாம் அவங்க மீறி இருக்கார் அவர். கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் கம்பேஷன் அண்ட் லீகாலிட்டி, கருணைக்கும் ரூல்ஸுக்கும் இடையில இருக்கிற கிளாஷ். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் எத்திக்ஸ் அது வந்து இங்கே பிரீச் ஆயிருக்கு, விச் டிமாண்ட் ஸ்ட்ரிக்ட் அதரன்ஸ் டு லா அண்ட் ப்ரொசீஜர்ஸ். தென் பிரீச் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட், அது வேர்டே நம்ம சொல்லிட்டோமா, யூசிங் சம் ஒன் எல்ஸ் ஃபண்ட்ஸ் வித்தவுட் கன்சர்ன் பிரீச்சஸ் பிரின்சிபல் ஆஃப் ட்ரஸ்ட், வயலேட்டிங் ரூல் ஆஃப் லா. அது ஜென்ரலாகவே ஜென்ரலான பாயிண்ட் இது, இது எழுதுனா எழுதலாம், இல்லாட்டி விட்டுலாம், இது ஜென்ரலான இதுதான். ரூல் ஆஃப் லா, பப்ளிக் ஃபண்ட்ஸ், ஆர்கனைசேஷனல் அக்கௌண்டபிலிட்டியை மீறி இருக்கு. தென் மாரல் இன்டென்ட் வெர்சஸ் ப்ரொசீஜரல் இன்டெகிரிட்டி. ஸோ நான் டியூட்டியை செய்ய வேண்டிய கடமைப்பட்டவன், பட் அந்த இடத்துல எண்ட் மஸ்ட் நாட் ஜஸ்டிஃபை அன்எத்திக்கல் மீன்ஸ். ஸோ இமானுவேல் கந்துடைய அந்த பிரின்சிபல் இங்கே வருது. ரிஸ்க் இருக்கு ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் ரெப்புடேஷன். ஸோ இப்போ இதெல்லாம் தான் அதில் இருக்கிற எத்திக்கல் இஷ்யூஸ். அப்போ என்னென்ன பிஹேவியர்ஸ், எவாலுவேட் த பிஹேவியர் ஆஃப் த பேங்க் மேனேஜர் ஃப்ரம் அன் எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ இதில் அவருடைய பிஹேவியர் என்ன, அவருடைய மோட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவ் என்ன, இன்டென்ஷன் இஸ் குட், நல்ல இன்டென்ஷன் தான், பேங்க் எம்ப்ளாய்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன். அது என்ன, பெருந்தன்மை, பெனவலன்ஸ்னு எடுத்துக்கலாம், மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது. ஸோ பாசிட்டிவ் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் ஹேவிங் டீப் கம்பேஷன் அண்ட் எம்பத்தி, சிம்பத்தி, எதை வேணாலும் எடுத்துக்கலாம். மாரல் கரேஜ் டு சேவ் அ கொலீக்ஸ் ஃபாதர்ஸ் லைஃப், இதெல்லாம் இருக்குது. பட் நெகட்டிவ் என்னன்னா, ஆக்டட் இம்பல்சிவ்லி, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லை அவருக்கு. ஓவர்லுக்கிங் இன்ஸ்டிடியூஷனல் நார்ம்ஸ் அண்ட் லீகல் ஃப்ரேம் ஒர்க்ஸ். அப்போ எத்திக்கல் எவாலுவேஷன்னா, விர்ச்சியூ ஆஃப் கம்பேஷன் இருக்கு, தட் கேன் பி கமெண்டபிள், பட் லேக்ஸ் ப்ரூடன்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. அந்த இடத்துல அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்புறம் வேற என்ன, இதுக்கு அவர் ஃபாலோ பண்ண, ஹெல்ப் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் கரெக்டு, பட் அதுக்கு எடுத்துக்கிட்ட வழிமுறை இருக்கா? அப்போ அதில் என்ன பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அதை செஞ்சார், அப்போ தான் உடனடியாக பணம் கிடைக்கும், 10 லட்ச ரூபா அவங்களுக்கு போய் சேரும். ஸோ இமீடியட் ஹியூமனிடேரியன் ரெஸ்பான்ஸ், ஒருத்தவங்களுக்கு ஆபத்து வந்தோடனே அதில் இருந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிறது ரைட். பட் அதில் என்ன நெகட்டிவ் இருக்குது, மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் டார்மட் அக்கௌண்ட் விச் இஸ் பனிஷ்டபிள் அண்டர் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் ஆர் அண்டர் ஆர்பிஐ ஆக்ட். நமக்கு எக்ஸாக்ட் ஆக்ட் தெரியாட்டியும் நீங்கள் ஆர்பிஐ ஆக்ட் ஆஃப் 1934 கீழே அது வந்து இட் இஸ் நாட் பர்மிசபிள்னு எழுதுனீங்கனாலும் ரைட்டு தான். அல்லது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டுமே நமக்கு தெரிஞ்சது தான், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டுக்கு கீழே அது எப்படி இருந்தாலும் அதுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரொவிஷனுக்கு கீழே அது என்னவாக தான் இருக்கும், அது இன்கரெக்டாக ஒரு வயலேஷனாக தானே இருக்கும். ஸோ எத்திக்கல் எவாலுவேஷன் பார்க்குறப்போ வயலேட்டட் டியான்டாலஜிக்கல் எத்திக்ஸ், டியூட்டி டு ஃபாலோ ரூல்ஸ். பட் இதோடைய கான்சிக்வன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்கம் வந்து பாசிட்டிவ் அவுட்கம் தான். ஒரு லைஃப்பை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, சேவ் பண்ணியிருக்காரு. அதில் அவருக்கு அவருக்கு கிராட்டிடியூடு கிடைக்கும், ஹியூமன் கைண்ட்னஸ் எல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. பட் எரோஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் இன்டெகிரிட்டி, ரிஸ்க் ஆஃப் சஸ்பென்ஷன் ஆர் லீகல் பெனால்ட்டி. அப்போ இதில் என்னன்னா, கான்ட்ரடிக்ஸ் யூட்டிலிட்டேரியனிசம், ஷார்ட் டேர்ம் கெயின் பட் லாங் டேர்ம் லாஸ் டு த சிஸ்டம். நிறைய பேருக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னா கூட ஒரு விஷயத்தை செய்யலாங்கிறது தான் கான்சிக்வன்ஷியலிசம். அது இங்கே என்ன ஆகுது, ஒருத்தருக்கு தான் பெனிஃபிட் கிடைக்குது, நிறைய பேருக்கு அதனால என்ன ஆகுதுன்னா பிரச்சனை தான் வருது. தென் பப்ளிக் டியூட்டி, ட்ரைடு டு அப்ஹோல்டு மாரல் குட் பியாண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த இடத்துல சுயநலம் இல்லாமல் தான் செஞ்சிருக்காரு, அவரும் ரிஸ்க் எடுத்திருக்காரு.
பட் நெகட்டிவ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை மீறிட்டாரு. பப்ளிக் மணிக்கு இவர் தான் கஸ்டடியன் பேங்க் மேனேஜருங்கிறவர் அதை மீறியிருக்கார். ஸோ பிரீச்டு ஃபிடியூஷரி எத்திக்ஸ். ஒரு பாதுகாப்பாளர், பேங்க்குங்கிறது பப்ளிக் மணிக்கு ஒரு கார்டியன், அதை வந்து அது என்ன பண்ணியிருக்குன்னா பிரீச் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் அதை நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். பட் ஹவு வுட் யூ ரியாக்ட்? இதை வந்து ஃபர்ஸ்ட் அவருடைய இன்டென்ஷனை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எம்பத்தி இருக்குது, யார் மேலேயே, அந்த கொலிக் மேலேயும் எம்பத்தி இருக்குது, மேனேஜர் மேலேயும் என்ன இருக்குது, எம்பத்தி இருக்குது. அவருடைய இன்டென்ஷன் என்ன கிடையாதுன்னா இட் இஸ் நாட் பேட். ஸோ அக்னாலஜிங் த ஹியூமனிடேரியன் மோட்டிவ் பிஹைண்ட் த மேனேஜர்ஸ் ஆக்ட், பட் ரெக்கக்னைஸ் த சீரியஸ்னஸ் ஆஃப் த பிரீச். அதான் நம்ம சொன்னோமா, இது சீரியஸான விஷயம். அது ஜஸ்ட் லைக் தட் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ இன்னொரு பர்சன்ட் இருந்து இருந்த பணத்தை எடுத்து கொடுத்துருந்தாலும் அதுவும் தப்பு தான். பட் அதை விட இது கிரேவான அஃபென்ஸ். பப்ளிக் மணி எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது, தோ அது இன்டென்ஷன் கரெக்டாக இருந்தால் கூட அதுக்கு ஃபாலோ பண்ண மீன்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணவே முடியாது. கான்ஃபிடென்ஷியல் இன்டர்னல் ரிப்போர்ட்டிங், இதை உடனே என்ன பண்ணணும், அஃபீஷியலாக ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு, விஜிலன்ஸுக்கோ அல்லது இன்டர்னல் ஆடிட் சிஸ்டம்க்கோ, ரீஜனல் லெவல்லையோ, நான் பிரான்ச் லெவலில் இருக்கேன் அப்படின்னா அட்லீஸ்ட் எங்கேயாவது அதை எடுத்துகிட்டு போயிடணும். ரீஜனல் லெவல்லையாவது நான் அதை ரிப்போர்ட் பண்ணிடணும். ஸோ விஜிலன்ஸ் ஆஃபீஸ், இன்டர்னல் ஆடிட் கமிட்டி, இது மாதிரியானவங்களுக்கு நான் வந்து அதை தெரிவிக்கணும். பட் அதோடைய முடிஞ்ச அளவுக்கு அது டிஸ்கிரிஷனாக, மீன்ஸ் என்ன பண்ணுறது, ஒரு இன்ஃபார்மலாக அதை டீல் பண்ண முடியுமா, எல்லாருக்கும் தெரியாமல் அஃபீஷியல் லெவலில் எல்லாருக்கும் தெரியும்னா என்டையர் பிரான்ச் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணாமல் ஹையர் அஃபீஷியல்ஸ் வெர்சஸ் இந்த ரெண்டு பேர் இவங்க லெவலில் முடிக்க முடியுமா. அண்ட் வி ஷுட் ரெக்கமெண்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ், நாட் பியூனிட்டிவ் ஆக்ஷன். தண்டிக்கிறது முறை இங்கே நோக்கம் இல்லை, இந்த தப்பு திருப்பி நடக்காமல் பார்க்குறோம். அப்போ இதனால என்டையர் அமௌண்ட்டையும் ரெக்கவர் பண்ணுறது, ஃபார்மல் ரிட்டன் அக்னாலஜ்மெண்ட், அதான் இந்த தப்பு நடந்திருக்குங்கிறத அவங்ககிட்ட எழுத்துப்பூர்வமாக வாங்கிக்கிறது, அதை செய்ய வைக்கணும். கவுன்சிலிங் ஃபார் போத் பார்ட்டிஸ், ரெண்டு பேருக்குமே கவுன்சிலிங் கொடுக்கணும். ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் இன்ஸ்டிடியூஷனல் கரெக்ஷன் ரேதர் தென் டெஸ்ட்ராயிங் த கேரியர்ஸ். அவங்களுடைய வேலை போகிறது அதெல்லாம் இங்கே அப்ஜெக்டிவ் இல்லை. ஸ்ட்ரென்தன் இன்ஸ்டிடியூஷனல் எத்திக்ஸ் மெக்கானிசம், முடிஞ்சா பேங்க் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் ஃபண்ட், மெடிக்கல் எமர்ஜென்சி லோன் ஃபெசிலிட்டிஸ், இது மூலமாக ஏதாவது லோன் கிடைச்சா அதை வச்சு அதை பணத்தை வந்து ரெக்கவர் பண்ணி ரிட்டர்ன் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது. கண்டக்ட் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி ட்ரைனிங், எம்பசைசிங் தட் எத்திக்கல் இன்டென்ட் மஸ்ட் ஆப்ரேட் வித்தின் த லீகல் அண்ட் ப்ரொசீஜரல் பவுண்டரிஸ். உங்களுக்கு கருணை இருக்கலாம், பட் இந்த சினிமாவில் வர மாதிரி இருக்கக்கூடாது. நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு கிடையாது. எப்படி அந்த படத்தில் ஃபஸ்ட்டு சரி கஞ்சா கடத்த போவார், எதுக்காக, அந்த பணத்தை வாங்கிட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு கொடுக்க போகிறேன் அப்படிம்பார். ஊரில் இருக்கிற எல்லாரோடைய இதையும் கெடுத்துட்டு யாரோ ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? ஆனால் அந்த படம்லாம் ஓடுது, அது வேறு விஷயம். எடுத்தோடனே நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்புங்க. 40 பேரை கொண்டு 4 பேரை எப்படி காப்பாது, அது எப்படி கரெக்ட் ஆகும்? ஹீரோ அப்படி தானே பண்ணுவார், வில்லனை விட அதிகமான பேரை காலி பண்ணுவார். ஆனால் ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா, ஒரு நான் 2 பேரை காப்பாற்றினேன், 4 பேரை இது பண்ணேன், நான் வந்து இலவசமாக எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நடத்த போகிறேன், அதுக்கு நகைக்கடையை கொள்ளையடிக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு படம் எடுத்திருப்பாங்கல்ல. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு போய் நகைக்கடையெல்லாம் கொள்ளையடிப்பாங்க. இந்த கொள்ளையடிக்கிற பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நான் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க போகிறேன். இது எந்த எப்படி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தா நீ சம்பாரிச்சு கொடுக்கணும், இல்லை யார்கிட்டயாவது வந்து டொனேஷனாக வாங்கி ஃபார்வர்ட் பண்ணலாம். இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இருக்கிற நகை இதெல்லாம் திருடி அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா, அப்போ அந்த மாதிரி நம்ம இங்கே சொல்ல முடியாதுல்ல. இன்டென்ஷன் ரைட்டு தான், இப்போ சினிமாவில் ஹீரோவுடைய இன்டென்ஷன் இஸ் குட், பட் அதுக்காக அதை ஃபாலோ பண்ணுற மீன்ஸ் என்ன ஆகாது, கரெக்டாக இருக்காதுல்ல. பிளாக் மணி பண்ணலாம் அப்படின்னா அது என்ன கேள்வி, என்ன புரியல. ஸோ ப்ரமோட் எத்திக்கல் சென்சிட்டைசேஷன், இது மாதிரி என்ன பண்ணணும், ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்க சொல்லணும். சப்போர்ட் த கொலிக் இமோஷனலி, நான் உன்னை மாட்டி விட்டேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி அவரை நீங்கள் என்ன பண்ணணும், முடிஞ்சா கன்வின்ஸ் பண்ணணும். ஆனால் அவருக்கு உங்கள் மேலே என்ன வந்துடலாம், உடைய நம்பி தானே இதை நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. ஸோ ஆஃபர் மாரல் அண்ட் இமோஷனல் சப்போர்ட் டு த கொலிக் ஃபேஸிங் ரீபேமெண்ட் ப்ரெஷர், reaffirming faith in institutional fairness. ஸோ எத்திக்கல் லீடர்ஷிப் லைஸ் இன் ஹார்மனைசிங் போத். உங்களுக்கு ஹியூமனிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும், பட் அது வித்தின் த லீகல் ஸ்ட்ரக்சருக்குள்ள அது இருக்கணும். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ட்ரஸ்ட் இஸ் த பெட்ராக் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ். அப்போ அது பிரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நியாயம் சொன்னாலும் அது என்ன ஆகாது, அதை வேலிடேட் பண்ண முடியாது. ஸோ அதான் அந்த இதில் இருக்கிறது. அதான்
கிரியேட்டிங் கண்டிஜென்சி ஃபண்ட் மெக்கானிசம் ஃபார் எம்ப்ளாயீஸ். அது ஃபண்டிலேருந்து லோன் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் மாதிரி எமர்ஜென்சி வந்தால் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் ஒரு எம்ப்ளாயீஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் இப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதிலிருந்து லோன் மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியூச்சரில் கட்டிக்கலாம் வட்டி கம்மியாக. அது மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆல்ரெடி சில இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு வேலை இருந்தால் அதை ப்ரமோட் பண்ணுறது, இல்லாட்டி அப்படி ஒன்று கிரியேட் பண்ணுறத சஜஸ்ட் பண்ணுறது. இப்போ அதில் அவங்களுக்கு லோன் கிடைச்சா இவங்க தான் கட்ட ரெடியாக இருக்காங்க, இப்போதைக்கு இமீடியட்டாக இல்லை, அவ்வளோதானே. அப்போ மந்த்லி மந்த்லி அவங்களுடைய சேலரியிலேருந்து கொஞ்சம் லீனியண்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவங்களுக்கு ரிட்டனாக கொடுக்க வைக்கிறது, அந்த மாதிரியான லீகல் டொமைனுக்குள்ள ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ள ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அண்ட் இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு பியூனிட்டிவ் ஆக்ஷன் இல்லாமல் ஜஸ்ட் வந்து பெனால்ட்டி அந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்டோட அதை ஸ்டாப் பண்ணிக்கிறது. எத்திக்கல் இஷ்யூஸை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ரெண்டாவதுல எவாலுவேட் பண்றீங்க. எவாலுவேட் பண்றேன்னா மதிப்பிடுறது, அதோடைய இம்பேக்டை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்றது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்ன எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ரெண்டாவதுல அதை அனலைஸ் பண்ண சொல்றாங்க. அதில் எது பெஸ்ட் கோர்ஸ், அது தேர்டு வந்து எது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தேர்டாக கேட்பாங்க. மூணாவது கேட்குறாங்க, நாலாக கேட்குறாங்கன்னா ஸ்ட்ரக்சர் அதுதான். ஃபஸ்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எது அந்த ஒவ்வொரு ஆப்ஷனையும் சூஸ் பண்ணினா என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எதை நீ வந்து சூஸ் பண்ணுவ. ஸோ ரெண்டாவது கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைடு அக்கர்டு இந்த மிடில் ஆஃப் த நைட் ஆஃப் ஏதோ ஒரு டேட்டு 2023 ஒரு லேண்ட்ஸ்லைடு அக்கர் ஆகுது ஏதோ ஒரு ஸ்டேட்டில். எங்கள் ரிமோட் மவுண்டைன் ஹேம்லெட் அப்ராக்சிமேட்லி 60 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் உத்தர்காஷி, ஒரு மெயின் சிட்டியிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ரிமோட் மவுண்டெய்னஸ் ஹேம்லெட் வில்லேஜில் லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. The landslide was caused by torrential rains and has resulted in large scale destruction of property and life. You, as a district magistrate of the area, have rushed the spot. உடனே நீங்க போயிட்டீங்க with a team of doctors, NGOs, media, police, along with numerous support staff to oversee the rescue operations. ஸோ எல்லா சப்போர்ட் டீமோட கரெக்ட் டைமுக்கு அங்கே போயாச்சு. A man came running to you with a request for urgent medical help for his pregnant wife who is in labor and is losing blood. You directed your medical team to examine his wife. They return and convey to you that this woman needs blood transfusion immediately. Upon inquiry, you come to know that few blood collection bags and blood group test kits are available in the ambulance accompanying your team. Few people of your team have already volunteered to donate blood. Being a physician who has graduated from AIMS, நீங்கள் டாக்டரும் கூட, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் எய்ம்ஸில் படித்த டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கீங்க. யூ நோ தட் blood for transfusion needs to be procured only through a recognized blood bank. Your team members are divided on this issue. Some favor transfusion while some others oppose it. The doctors in the team are ready to facilitate the delivery provided they are not penalized for transfusion. Now you are in a dilemma. Your professional training emphasizes on prioritizing service to humanity and savings lives of individual. இப்போ நீங்கள் டாக்டர் மட்டும் கிடையாது, நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். இப்போ டாக்டருங்கிற ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சிங்கன்னா ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குற பிளட் இல்லாமல் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல என்ன அர்ஜென்சி எமர்ஜென்சி, அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ஒன்றும் கூட்டிகிட்டு போக முடியாது, டெலிவரி பெயினில் இருக்காங்க. இப்போ பிளட்டு இல்லாட்டி ரெண்டு பேருடைய லைஃபுமே, அம்மாவுடைய லைஃபு குழந்தையோட லைஃபுமே போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. பிளட் பேக்ஸ் இருக்குது, ஆனால் அது சஃபிஷியண்ட்டாக இருக்குமான்னு தெரில. நிறைய பேர் பிளட்டு தர ரெடியாக இருக்காங்க. அந்த பிளட் எல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ ஒரே பிரச்சனை என்ன, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதா ஆர் கைண்டு ஹியூமனிட்டி கம்பேஷன் எம்பத்தி இதை ஃபாலோ பண்ணுறதா. நீங்கள் ஜெனரலிஸ்டாக இருக்க போகிறீங்களா ஆர் ஸ்பெஷலிஸ்டாகவே தான் இருப்பீங்களா? அப்போ எப்போவுமே என்ன தான் இருக்கணும், ஜெனரலிஸ்டாக தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன, இப்போ ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இந்த இடத்துல இப்போ முக்கியம் கிடையாது, உயிரை காப்பாற்றுறது தான் என்ன முக்கியம். அப்போ அதனால தான் ஏன் ஜெனரலிஸ்ட்டை கோர வைக்கிறாங்கன்னா ஜெனரலிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும். அதுக்காக
ஓவரா ரூலை டீவியேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. சரி, இப்போ என்ன, வாட் ஆர் ஆல் த எத்திக்கல் இஷ்யூஸ் இன்வால்வ் இன் திஸ் கேஸ்? சேம் எம்பத்தி, சிம்பத்தி வெர்சஸ் ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸ். இப்போ இதில் வேற என்ன எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்கு? ஆஸ் அன் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் வந்து பப்ளிக் லைஃப்ஸுக்கு நீங்கள் தான் கார்டியன். ஆனால் பிரீச் ஆஃப் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், அதாவது மெடிக்கல் ப்ரொஃபஷனுடைய எத்திக்ஸை நீங்கள் ப்ரீச் பண்ணுற மாதிரி, பீயிங் அ டாக்டர், டாக்டராகவும் இருக்கிறீங்க. அப்போ ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை நான் ப்ரீச் பண்ணுறவன் ஆயிடுவேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸை நான் என்ஷூர் பண்ணணும்னு நினச்சா, அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸா வெர்சஸ் டாக்டருங்கிற ப்ரொஃபஷன் எத்திக்ஸா ஆர் மெடிக்கல் எத்திக்ஸா, அது இருக்குது. அப்புறம் லைஃப் அட் ஸ்டேக், ரெண்டு பேருடைய லைஃப் இருக்குது, அதை பார்க்குறதா நான் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை, ஆர்கனைசேஷனல் இன்டெகிரிட்டியை ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டியா ஆர்கனைசேஷனல் இன்டெகிரிட்டியா அப்படின்னு வந்துடும். எமர்ஜென்சி சுச்சுவேஷனா ரூல் ஆஃப் லாவா, எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்போ டிஸ்கிரிஷன் அப்ளை பண்ணிக்கிறதா இல்லை ரூல் ப்ரொசீஜர் படி நான் நடக்கிறதா, இந்த மாதிரியான எத்திக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கா. இப்போ இதில் ஸ்டேக் ஹோல்டர் யார்? நீங்கள் அந்த பர்சன். அது அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப், மெடிக்கல் கவுன்சில், மெடிக்கல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கா. அப்படி ஒரு 3-4 பர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சிங்கன்னா என்னென்ன எத்திக்ஸ் எல்லாம், மீன்ஸ் எத்திக்கல் இஷ்யூஸ் எல்லாம் வருது. ஸோ எவாலுவேட் த ஆப்ஷன்ஸ். இப்போ என்ன லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எத்திக்கல், வாட் ஆர் த எத்திக்கல் இஷ்யூஸ் இன்வால்வ்ட், இது மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு எவாலுவேட் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் டு யூ பீயிங் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஏரியா. இப்போ இதுக்கு நீங்கள் என்னதான் கன்க்ளூட் பண்ணணும்? டிரான்ஸ்ஃபியூஷன் நடக்கணும், 2 உயிர்களை நாங்கள் காப்பாற்றணும். ஆனால் அதில் என்ன இருக்கணும், எல்லாத்தையும் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணணும். எதுக்காக அதை செய்கிறீங்க, அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அவங்ககிட்டையும் கன்சென்ட் வாங்கிக்கணும். அந்த ஹஸ்பண்ட் கிட்ட, இது மாதிரி நம்ம அவசரத்துக்கு உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ரூல்ஸை வந்து நம்ம டீவியேட் பண்ணுறோம், பட் ஃபார் காமன் குட், இதில் உங்களுக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டையும் ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் என்ன பண்ணணும்னா கன்சென்ட். நம்ம நேற்று 2-3 கேஸ் ஸ்டடீஸில் பார்த்தோம்ல, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் மீன்ஸ் அந்த கன்சென்ட், அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கணும், இதை ரெக்கார்டும் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல நாளைக்கு என்ன ஆகாதுன்னா லீகல் இஷ்யூஸ்ல இருந்து இது பண்ணிக்கலாம். அப்போ அது மாதிரி பாருங்க, இது 2 கொஸ்டின் தான். அப்போ 10 மார்க்ஸ்னு எடுத்துக்கணும். ஒரு 1.5 பேஜஸ்க்கு வர்ற மாதிரி அதை நீங்கள் கொண்டு வாங்க. பட் இதில் எவாலுவேட் த ஆப்ஷன்ஸுங்கிறப்ப நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸையும் அப்படியே கண்டுக்காமல் விட்டுறலாம். இல்லை நான் ரூலை தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லலாம். இல்லை கம்ப்ளீட்டாக ரூலை டீவியேட் பண்ணி உடனே பிளட்டை எல்லாரும் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆர் இந்த மாதிரி கன்சென்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, இப்போ ஒன்று போயிட்டுருக்கு இங்கே ஒரு எமர்ஜென்சி டீம், அங்கேருந்து ஆம்புலன்ஸ் ஏதாவது வர சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற விஷயத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு சைட் பை சைடு நாங்கள் இதையும் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அது கன்வே பண்ணணும் ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு. கன்வே பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸையும் சொல்லி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், பிக்கு வந்து அதெல்லாமே என்ன ஸ்டெப்பு, அதில் பாசிட்டிவ் மெரிட் என்ன இருக்குது, டிமெரிட்ஸ் என்ன இருக்குது, எத்திக்கல் கன்க்ளூஷன் என்ன, அப்படிலாம் எழுதுனீங்கன்னா தான் 1 பேஜ் 1.5 பேஜஸ்க்கு வரும். எவாலுவேட் த ஆப்ஷன்ஸ் பீயிங் அ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஏரியா. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கடைசியில் கன்க்ளூஷனில் வேணால் நீங்கள் ஒரு வரி, அவங்களே கேட்கல, பட் கன்க்ளூஷனில் பீயிங் அ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் சேவிங் லைஃப்ஸ் இஸ் த ப்ரையாரிட்டி டு அ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ரேதர் தென் ஃபாலோயிங் த ப்ரொசீஜர்ஸ். அதை தான் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படி ஒரு டைலமா இருக்குது, சுச்சுவேஷன்ஸ் இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிற பொசிஷனில் தான் நீங்கள் யோசிக்கணும். டாக்டர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா வேறு, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்க, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது, அப்போ நீங்கள் வந்து என்னென்னு யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான ப்ரொசீஜரல் டீவியேஷன்ஸை பற்றி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே உட்காந்துருக்கிறீங்க, 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு கிராமத்தில் லேண்ட்ஸ்லைடு, எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாத இடத்துல இப்போ நான் ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்காக ரூல்ஸை டீவியேட் பண்ணி இம்மாரல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் நம்ம பண்ண போகிறது இல்லை. அந்த அர்ஜென்சி எமர்ஜென்சி இருக்குல்ல, அதுக்கு ஏதோ பிரின்சிபல் இருக்கும், ஒரு எத்திக்ஸில் பிரின்சிபல் ஆஃப் நெசசிட்டி. பிரின்சிபல் ஆஃப் நெசசிட்டிக்கு கீழே டீவியேஷன்ஸ் கேன் பி அக்செப்டட், பட் அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் வித் த கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்.
இப்போ இதுக்கான ப்ராபபிளான ஆன்சர் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த சுச்சுவேஷன் அதான் கிளியர் கேஸ், கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் லீகல் கம்ப்ளையன்ஸ், ethical duty to save life. As a district magistrate, I must uphold both humanitarian ethics and legal medical standards. A moral dilemma arises between adherence to blood transfusion laws or immediate emergency requirement responsibility of saving life of a pregnant woman. இப்போ இந்த டிசாஸ்டர் எமர்ஜென்சி அப்படிங்கிறதுக்கும் ப்ரொஃபஷனலான ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸுக்கும் இடையில இருக்கிற டைலமா இங்கே இருக்கிற இஷ்யூவாக இருக்குது. ஸோ வாட் ஆர் த எத்திக்கல் இஷ்யூஸ் இன்வால்வ்ட் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் லீகாலிட்டி அண்ட் மொராலிட்டி. ஸோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வித்தவுட் லைசன்ஸ்டு பிளட் பேங்க் அப்ரூவல் வயலேட்ஸ் உங்களுக்கு ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் படி அது வந்து வயலேஷன். பட் ரெஃப்யூசிங் இட் மே லீட் டு லாஸ் ஆஃப் லைஃப் வயலேட்டிங் ஆர்டிகிள் 21. Duty to save life, procedural compliance. As a public official and physician, there is an ethical obligation to save life, even if formal protocol cannot be followed in an emergency. Professional accountability and liability, நாளைக்கு ஏதாவது legal consequences வந்துச்சுன்னா அதை நான் ஃபேஸ் பண்ணணும். Highlighting the tension between medical conduct rules and humanitarian duty. Human rights versus compassion, justice versus equity, public trust and transparency, ethical responsibilities toward team members. இப்போ நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் பிளட்ல ரூல்ஸ் ஏன் ஃபாலோ பண்ணலன்னு என் மேலே மட்டும் ஆக்ஷன் வராது. அந்த டீம் மெம்பர்ஸ் மெடிக்கல் டீம் மேலேயும் நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க மேலேயும் லீகல் ஆக்ஷன்ஸ் ஏதாவது எடுத்தாங்கன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பாகணும். ஸோ இப்போ இதெல்லாம் தான் அதில் இருக்கிற லீகல் இஷ்யூஸ். இத்தனை இல்லாட்டி ஒரு 4-5 லீகல் இஷ்யூஸ் இருந்தால் போதும். எவாலுவேட் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் டு யூ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? அலோவிங் இமீடியட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் யூஸிங் அவைலபிள் சப்ளைஸ். என்ன இருக்கோ அதை வச்சு ஃபஸ்ட்டு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. மெரிட் சேவ்ஸ் த உமன் லைஃப் அண்ட் சைல்ட்ஸ் லைஃப் இமீடியட்லி, ஃபுல்ஃபில்லிங் த டியூட்டி டு ஹியூமனிட்டி அண்ட் ரைட் டு எமர்ஜென்சி மெடிக்கல் கேர். இட் பில்ட்ஸ் பப்ளிக் ட்ரஸ்ட் இன் கம்பேஷனேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு. பட் டிமெரிட் டெக்னிக்கலி வயலேட்டிங் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சேஃப்டி ரூல்ஸ். அண்ட் அஸ் அ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஐ மே ஃபேஸ் என்கொயரி. அந்த ஏன் வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி. எத்திக்கல் எவாலுவேஷன்னா ethically justified under utilitarian principle and doctrine of necessity, a principle of necessity or doctrine of necessity. Morally right though legally irregular. இல்லீகல்னு சொல்ல முடியாது, irregular. ஸோ அப்போ இது ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை எவாலுவேட் பண்ணிட்டோம். டினையிங் டிரான்ஸ்ஃபியூஷன் அன்டில் ரெகக்னைஸ்டு பிளட் பேங்க் சப்ளை அரைவ். இட் மெயின் நான் என்ன பண்ணுறேன், ஐ என்ஷூர் ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி அண்ட் லீகல் ப்ரொசீஜர்ஸ் ஆர் டு பி ஃபாலோட் அப்படின்னு பார்க்குறேன். மெடிக்கல் ஸ்டாஃப் எல்லாம் நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவேன். பெனால்ட்டி, டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் இதில் எல்லாம் இருந்தால் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன். பட் தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி, அதுவும் ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் மேட்டர்னல் அண்ட் ஃபீட்டல் டெத், ரெண்டு பேருமே இறக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன், அது ஒரு சென்டிமெண்டல் அண்ட் இமோஷனல் இஷ்யூவாக நாளைக்கு மாறும். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே பெரிய பேட் நேமை அது கிரியேட் பண்ணலாம். லீகலி சேஃப் பட் எத்திக்கலி அன்ஜஸ்டிஃபையபிள். எத்திக்கலி பார்த்தீங்கன்னா 2 உயிர்களை நான் காப்பாற்றிருக்க முடியும், ஆனால் என்ன பண்ண முடியாமல் போயிருது, காப்பாற்ற முடியாமல் போயிருது. ஆர்டிகிள் 21 அண்ட் விர்ச்சியூ எத்திக்ஸ், இந்த ரெண்டும் அட் ஸ்டேக். அதை நான் வந்து விடுற மாதிரி ஆயிடும். அத்தரைஸ் எமர்ஜென்சி டிரான்ஸ்ஃபியூஷன் அண்டர் ரிட்டன் ஆர்டர் வித் அக்கௌண்டபிலிட்டி. இப்போ நான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறேன். எமர்ஜென்சி சுச்சுவேஷனையும் ஓவர் கம் பண்ணணும், ரூலை லாவை டீவியேட் பண்ணுறதையும் நான் ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ பேலன்சஸ் லா அண்ட் மொராலிட்டி. டிரான்ஸ்ஃபியூஷன் அலவுட் அஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஹியூமனிடேரியன் மெஷர். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட அதான் ரிட்டன் கன்சென்ட் வாங்கிக்கிட்டப்போ இட் ப்ரொடெக்ட்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் அந்த மெடிக்கல் டீமை அது சேஃப்கார்ட் பண்ணிடும். இட் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் மாரல் கரேஜ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ அதில் என்ன இது இருக்குது, நெகட்டிவ்ஸ் என்ன வரலாம் அப்படின்னா ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டி வரலாம். ஹையர் அத்தாரிட்டிஸ்ட்டு நாளைக்கு பர்மிஷன் கேட்கணும். என்கிட்ட கேட்டுட்டு செஞ்சியா, நாளைக்கு ஒரு வேளை ஏதாவது நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் வந்துட்டா எல்லாரும் என்னம்மா மாற்றிப்பாங்க. நீ எமர்ஜென்சிக்கு எடுத்த ஓகே, பட் ஆனால் நான் உனக்கு பர்மிஷனே கொடுக்கலையே அப்படின்னு நாளைக்கு என்ன வரலாம். அவங்க ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டிஸ் வரலாம். ஹையர் அஃபீஷியல்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்காம போவாங்க. பெஸ்ட் ஆப்ஷன் இதுதான், கன்சிஸ்டன்ட் வித் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, காந்தியன் எத்திக்ஸ், பிரின்சிபல் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி இன் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்.
ஆர் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? சீக் டெலஃபோனிக் ஆர் டிஜிட்டல் அப்ரூவல் ஃப்ரம் த ஹையர் மெடிக்கல் அத்தாரிட்டிஸ். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இட் என்ஷூர் ஷேர்டு ரெஸ்ட். நாளைக்கு அவங்க என்ன சொல்ல முடியாது, என்கிட்ட கேட்காம செஞ்சுட்டேன்னு ஹையர் அஃபீஷியல் சொல்ல முடியாது. அதனால அட்லீஸ்ட் டெலஃபோன்லையாவது அவங்க கிட்ட ஒரு கன்சென்ட் வாங்குறது ஆர் கம்யூனிகேஷன், அங்கேருந்து ஓகே கோ அஹெட் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுத்தா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது. இட் என்ஷூர் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரோட்டோகால், ப்ரொடெக்ட்ஸ் அகைன்ஸ்ட் யூனிலேட்ரல் டிசிஷன் மேக்கிங். நாளைக்கு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். டிலேஸ் மே ப்ரூவ் ஃபேட்டல். நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி எல்லாம் அங்கே இருக்கணும். ஒருவேளை ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து உடனே பர்மிஷனோ கோ அஹெட்னு சொல்லாட்டி என்ன பண்ணுறது, அந்த இஷ்யூ இருக்குது. பட் இது என்னென்னா ப்ரக்மேட்டிக். அதுதான் இந்த ஃபைனலாக ஹையர் அஃபீஷியல்கிட்ட கேட்டுட்டு செய்கிறது ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். ஃபீஸபிள் பட் செகண்டரி டு இமீடியட் லைஃப் சேவிங் ஆக்ஷன். அப்போ இதில் பெஸ்ட் ஆப்ஷனாக என்ன இருக்குன்னா மூணாவதும் நாலாவது. மூணாவதை செய்ய சொல்லிட்டு நாலாவதுக்கு என்ன பண்ணுறது, ட்ரை பண்ணுறது. So most appropriate course of action is option 3. Authorize immediate emergency transfusion under written administrative order and getting consent from the stakeholders. I would invoke doctrine of necessity. அந்த பிரின்சிபலை தான் நான் இங்கே பார்க்கணும். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் 2 lives are at stake. அந்த இடத்துல பிரச்சனையில் இருக்கு. அப்புறம் சென்டிமெண்ட்டான விஷயம் கூடாது. ஒருவேளை காப்பாற்றாம விட்டாலும் நம்ம என்னதான் பண்ண போறோம், பேக்லாஷ். பின்னாடி வந்து நம்மளை கிரிட்டிசைஸ் தான் பண்ண போறாங்க. ஸோ இஷ்யூ அ ரிட்டன் ஆர்டர் அத்தரைசிங் த மெடிக்கல் டீம் டு பெர்ஃபார்ம் டிரான்ஸ்ஃபியூஷன் சைட்டிங் ஹியூமனிடேரியன் எமர்ஜென்சி, டாக்குமெண்ட் ஆல் ஃபேக்ட்ஸ் இன்க்ளூடிங் லேக் ஆஃப் பிளட் பேங்க் ஆக்சஸ் டியூ டு டிசாஸ்டர் அண்ட் இமினன்ட் ரிஸ்க் டு லைஃப், protect medical staff legally by noting that the act was performed in good faith அண்டர் செக்ஷன் 88 ஆஃப் ஐபிசி. தெரியாட்டியும் பரவாயில்ல, செக்ஷன் தெரிஞ்சா இது பண்ணுங்க, இல்லாட்டி அதான் இது மட்டும் சொன்னா போதும். டாக்டரின் ஆஃப் நெசசிட்டிக்கு கீழே அப்ஜெக்டிவ் என்ன, சேவிங் 2 lives, இன்னசென்ட் லைஃப்ஸ். அதுதான். இன்ஃபார்ம் ஹையர் அத்தாரிட்டிஸ் போஸ்ட் ஃபேக்டோ அண்ட் ரெக்வஸ்ட் லீகல் ராட்டிஃபிகேஷன். திஸ் கோர்ஸ் ஹார்மனைசஸ் ரூல் ஆஃப் லா வித் எத்திக்ஸ் ஆஃப் கம்பேஷன், moral courage, accountability, and human-centered governance. So, ethical administration in disaster situation demands balancing both legal order with moral urgency. அப்போ இந்த இடத்துல தான் as a district magistrate, a person should show ethical leadership, ensuring that law serves humanity. Humanity serves law இல்லை, லாஸ் ரூல்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்குன்னா டு சேவ் ஹியூமனிட்டி. அப்போ அதுக்காக நம்ம அந்த ப்ரொசீஜரல் சேஞ்சஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்போ இதுதான் வந்து அதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ வினோத், an honest and sincere IAS officer. Recently, he has taken over as Managing Director of State Transport Corporation, State Road Transport Corporation. His 6th transfer in the past 3 years. His peers acknowledge his vast knowledge, affability and uprightness. அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், affabilityனா க்ளோஸ்னஸ், ஃப்ரெண்ட்லினஸ் அப்படின்னு அர்த்தம். நல்ல ஆஃபீஸர், எல்லாரும் கூடயும் நல்லா பேசி பழகக்கூடிய ஆஃபீஸர் தான். பட் அப்ரைட், தட் மீன்ஸ் என்ன, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறார். அதனால நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வரும். The chairman of the State Road Transport Corporation is a powerful politician and he is very close to the chief minister. Vinod comes to know about many alleged irregularities of the corporation and high-handedness of the chairman in financial matters. ஸோ அந்த பர்சன் வந்து நிறைய வந்து இர்ரெகுலாரிட்டிஸில் இன்வால்வ் ஆயிருக்காரு. அவர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் வேறு இருக்குது. பட் வெரி க்ளோஸ் டு த சீஃப் மினிஸ்டர். எ போர்டு மெம்பர் என்ன பண்ணுறாரு, belonging to the opposition party, meets Vinod and hands over a few documents along with a video recording in which the chairman appears to be demanding bribe for placing a huge order of the supply of QMR tires. இப்போ என்ன பண்ணியிருக்காரு, இன்னொரு மெம்பர், ஆப்போசிட் பார்ட்டி மெம்பர் வந்து இவர் மேலே, சேர்மன் மேலே, ரூலிங் பார்ட்டியை சார்ந்த, அதுவும் சீஃப் மினிஸ்டருக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் மேலே சம் அலிகேஷன்ஸ் வித் வீடியோ ப்ரூஃபோட கொண்டு வந்து கொடுக்குறாரு. பிரைப் வாங்கியிருக்காரு வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணுறதுல அப்படின்னு. இதை வினோத் அதை யோசிச்சு பார்க்குறான். ஆமாம், அந்த கியூஎம்ஆர் டயர்ஸா அதை வாங்குற அந்த ஃபைலை சீக்கிரமாக மூவ் பண்ணணும்னு இந்த இவர் சேர்மன் வேற சொன்னாரே. வினோத் ரீகலெக்ட்ஸ் chairman expediting clearing of pending bills of QMR tires. Vinod confronts the board member.
as why he is shying away from exposing the chairman with so-called solid proof he has with him. அப்போ உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குன்னா நீயே போய் அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதானே, என்கிட்ட ஏன் வந்து கொடுக்குற அப்படின்னு. அதுக்கு மெம்பர் என்ன சொல்றாரு? Member informs him that the chairman refuses to yield to his threats. He adds that Vinod may earn recognition and public support if he himself exposes. Further, he tells Vinod that once his party comes to power, Vinod's professional growth would be assured. Vinod is aware that he may be penalized if he exposes the chairman and may further be transferred to distant place. He knows that opposition party stands a better chance of coming to power in the forthcoming elections. However, he also realizes that board member is trying to use him for his political gains. வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ணா ரூலிங் பார்ட்டி, இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறவங்கக்கிட்ட அவருக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும், டிரான்ஸ்ஃபர்ஸ் வரும். பட் எக்ஸ்போஸ் பண்ணி ரூலிங் பார்ட்டி நாளைக்கு போயிட்டு ஆப்போசிட் பார்ட்டி பவருக்கு வந்தாங்கன்னா இவனுக்கு நிறைய வந்து பொலிட்டிக்கல் கெயின் கிடைக்கும் தான். ஆனால் இது அவங்களே செய்யாமல் ஏன் நம்மளை செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நாளைக்கு ஒருவேளை வின் பண்ணாமல் போயிட்டா யார் மாட்டி விட்டுறலாம், இந்த ஆஃபீஸர் தான் அப்படி பண்ணாரு அப்படின்னு மாட்டி விட்டுறலாம். இதெல்லாம் அவருக்கு புரியுது. இப்போ இதான் சுச்சுவேஷன். ஆஸ் அ கன்சென்சியஸ் சிவில் சர்வெண்ட், மனசாட்சி உள்ள கான்சென்சியஸ் சிவில் சர்வெண்ட் எவாலுவேட் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் டு வினோத். ஸோ வினோத்துக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை எவாலுவேட் பண்றீங்க, மெரிட், டிமெரிட், அப்புறம் எத்திக்கல் ஆங்கிள் எது ரைட். In the light of the above case, comment upon the ethical issues that may arise due to the politicization of bureaucracy. ஃபர்ஸ்டா கேட்கறத ரெண்டாவதா கேட்டாங்க. இதுல என்னென்ன எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்கு? அதில் ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி, அதுக்கப்புறம் டியூட்டி ஃபாலோ பண்ணணும். அப்புறம் இவர் சொல்கிற மாதிரி என்ன பண்ண முடியாது, நம்ம அந்த ப்ரூஃப் எல்லாம் இருந்தால் கூட நாம் அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. யார் மூலமாக தான் அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியும்னா அதுக்கு விஜிலன்ஸ் கமிஷனுக்கு கமிட்டிக்கு அனுப்பலாம், ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு அதை வந்து தெரியப்படுத்தலாம், சீஃப் செக்ரட்டரிக்கு நம்ம அதை இன்ஃபார்ம் பண்ணுறது, கன்சர்ன்டு மினிஸ்டர்கிட்ட அதை கன்வே பண்ணுறது. இது மாதிரி வந்திருக்கு, ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு வந்திருக்கு, நானும் விசாரித்து பார்த்தேன், அதில் இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, இது மேல் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு யாருக்கு தான் நம்ம சொல்ல முடியும்? ஹையர் அஃபீஷியல்ஸுக்கோ கன்சர்ன்ட் மினிஸ்ட்ரிக்கோ ஆர் சீஃப் செக்ரட்டரிக்கோ தான். நமக்கு மேலே இருக்கிறவங்கன்னா யார்? சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போகலாம். அதுதான் நம்மளால செய்ய முடியும். இப்போ நானே டைரெக்டாக போய் மீடியாவுக்கு இதை கொடுக்கலாமான்னா அது கொடுக்கக்கூடாது. அது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அப்புறம் பிரீச் ஆஃப் என்ன அஃபீஷியல் டியூட்டி அது. அப்போ இது மாதிரியான எத்திக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கா? பட் தெரிஞ்சுக்கிட்டு இதை அப்படியே விட்டுறலாமா? என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? இதை கண்டுக்காமல் விட்டுறது எப்படின்னா, ஆப்போசிட் பார்ட்டினா இது மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பாங்க, இதெல்லாம் தெரியாமையா இருக்குது, சீஃப் மினிஸ்டருக்கே அவர் க்ளோஸாக இருக்காரு, அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கண்டுக்காமல் விட்டுறது ஒன்று. ரெண்டாவது என்ன, அதை வாங்கி உடனே இவர் சொன்ன மாதிரியே கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி அவர் மேலே ஒரு என்கொயரி கமிஷன் ஆர் கமிட்டி, இன்டர்னல் கமிட்டி, என்கொயரி கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ண அஃபீஷியலாகவே ஆர்டர் பண்ணுறது, இல்லது ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு அதை ஃபார்வேர்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது, இதெல்லாம் நடந்தது அப்படின்னு. ஆர் விசில் ப்ளோயராக மாறி நாமளே என்ன பண்ணுறது, விஜிலன்ஸ் கமிஷனுக்கெல்லாம் இதை வந்து அனுப்புறது. ஆர் இன்னொன்று என்ன, இன்ஃபார்மல் மெத்தட் என்னன்னா, தெரியாமல் மீடியாவுக்கு இதை லீக் அவுட் பண்ணி நீங்கள் டிபேட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அது மூலமாக ஒரு ஆக்ஷனோ ரிசல்ட்டோ வரணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்போ இதில் எல்லாம் என்ன, அதான் மெரிட் என்ன இருக்குது, டிமெரிட் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. நம்ம இதில் என்ன பண்ண முடியாது, கண்டுக்காமல் இருக்க முடியாது, இன்ஃபார்மலாக போய் என்ன பண்ணக்கூடாது. இவர் சொன்னாருங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அந்த எவிடன்ஸை வெளியில் விடுறதோ லீக் அவுட் பண்ணுறதோ அதுவும் பண்ணக்கூடாது. நியூட்ரலான ஸ்டாண்டுங்கிறது என்ன, கன்சர்ன்ட் மினிஸ்டருக்கு இது பண்ணுறது ஆர் சீஃப் செக்ரட்டரிக்கு சொல்கிறது, இன்டர்னல் என்கொயரி ஆர் இன்டர்னல் விஜிலன்ஸ், இதுல எல்லாம் நம்ம அதை கன்வே பண்ணுறது. அதுதான் வந்து அதுக்கான ப்ராபபிள் ஆன்சராக இருக்கும். இப்போ எழுதுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கேஸ் ஸ்டடீஸ்ல எல்லாம் உங்களை அந்த பொசிஷன்ல வச்சு நீங்க என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ண சொல்றாங்க. நீங்க தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், நீங்க தான் வினோத். இதில் கொடுத்துருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க என்ன அந்த ரோல் நீங்க தான் ப்ளே பண்றீங்க அப்படின்னு நினைச்சுக்கணும். இல்லாட்டி வெளியில இருந்து ஆன்சர் பண்ணக்கூடாது, இன்னொருத்தர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஆன்சர் பண்ற மாதிரி பண்ணாம நீங்க அந்த பொசிஷன்ல இருந்தா உங்க முன்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல எது பெஸ்ட் ஆப்ஷன், பேலன்சிங் ஆப்ஷன் என்ன அப்படிதான் பார்க்கணும். எக்ஸ்ட்ரீமா திங்க் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரீமா திங்க் போனதுல அப்படி பண்ணோம்னா அது சுச்சுவேஷன் அப்படி அதை என்ன பண்ணுது, டிமாண்ட் பண்ணுது.
அது எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அப்போ கூட நீங்கள் திருப்பி அதுக்கு சப்போர்ட்டிவாக என்ன பண்ணிட்டீங்க, சைடு பை சைடு வந்து கன்சென்ட் அஃபீஷியலாக நாளைக்கு கான்சிக்வன்சஸ் வந்தாலும் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறத யோசிச்சுட்டு தான் இமோஷ்னலி பேலன்ஸ்டு பர்சனாக தான் அந்த இடத்துல நீங்கள் டெலிவரி பெயினில் இருக்காங்கனையும் நீச்சருக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. எல்லா ஆப்ஷன்ஸையும் அனலைஸ் பண்ணிட்டு எது பெஸ்ட், இப்போ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அந்த பேலன்ஸ் இருக்கிற பர்சன் நீங்கள் அதில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணணும், ஒரு அலிகேஷன்ஸ் வந்துருச்சு, அதில் உண்மை இருக்கலாம், பட் அது நான் கன்க்ளூட் பண்ணக்கூடாது. எவிடன்ஸ் இருக்கிற வீடியோ பார்த்தோன்னே நான் கன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு இருக்கிற ப்ரொசீஜர் படி தான் அதை என்ன பண்ணி ஆகணும், கன்க்ளூட் பண்ண கன்வே பண்ணுறது தான் என்னுடைய வேலை. நான் ஜட்ஜு கிடையாது. அந்த மாதிரி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஆன்சர் கொண்டு வந்துடக்கூடாது. ஆமா, இப்போ இந்த லாஸ்ட் கேஸ் ஸ்டடி எப்படி இருந்துச்சுன்னா, அஸ் அ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஐ வாஸ் இன் த பொசிஷன் டு டேக் ஆக்ஷன். இப்போ இந்த கேஸ் ஸ்டடியில் நான் என்ன இல்லை, நான் ஆக்ஷன் எடுக்க முடியாது. நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்கிட்ட வருது, இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நான் டிசிஷனோ ஜஸ்டிஸோ நான் வந்து ஆஃபர் பண்ணுற இடத்துல இல்லை. அப்புறம் நான் இந்த முடிவு எடுப்பேன் அப்படின்னு நம்ம எழுத முடியாது. அப்போ நமக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னன்னா, ஃபார்வர்டிங் டு ஹையர் அத்தாரிட்டிஸ் ஆர் இன்டர்னல் என்கொயரி கமிட்டி ஆர் விஜிலன்ஸ். இது வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? நீங்கள் இன்ஃபார்மல் மெத்தடுக்கு போகணுன்னா மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது, அது மாதிரி. நாம் அதை செய்யக்கூடாது. இப்போ லாஸ்ட் கேஸ் ஸ்டடி இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் தான் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உங்கள் டீமுக்கு நீங்கள் தான் டைரக்ஷனே கொடுக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ இங்கே நான் என்ன பண்ண முடியாதுன்னா அதை எவிடன்ஸாக வச்சுக்கிட்டு இது மாதிரி என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுன்னு நான் சொல்ல முடியாது. அதுக்கான பவர்ஸ் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. இதில் சேர்மன் யாரு? சேர்மன் மேலே தான் அலிகேஷனே வருது. நாம என்னவா இருக்கிறோம்னா எம்டியாக தான் இருக்கிறோம், மேனேஜிங் டைரக்டர். அது அஃபீஷியல் பொசிஷனில். சேர்மன் எம்டி அப்படிங்கிற ரெண்டும் போத் ஈக்குவல், கிட்டத்தட்ட என்ன ஈக்குவலான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு எம்டி. இது பொலிட்டிக்கல் சைடு என்ன வச்சிருக்காங்க, சேர்மன் வச்சிருக்காங்க. அப்போ மெம்பர் அந்த இதில் என்ன பண்ணுறது? நாளைக்கு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறப்போ இப்படி ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. ஸோ அங்கே தான் நம்ம வச்சு என்ன பண்ணணும்னா டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். நாமளே என்கொயரி கமிட்டியை சஜஷன்ஸ்.
ஸோ இதோட ஆன்சர் பார்ப்போம். ஸோ இப்போ இன்ட்ரோவில் இந்த கேஸ் ஸ்டடியுடைய கோர் இஷ்யூ என்ன அப்படின்னா, இட் டெஸ்ட் த கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன், நியூட்ராலிட்டி அண்ட் கமிட்மெண்ட் டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, லார்ஜர் ப்ராப்ளம் ஆஃப் பொலிட்டிசைசேஷன் ஆஃப் பியூரோக்ரஸி, இதை பற்றி எல்லாம் சேர்ந்தது தான் இந்த கேஸ் ஸ்டடி. ஸோ ஆஸ் அ கான்சைன்சியஸ் சிவில் சர்வெண்ட் எவாலுவேட் த ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஒன், எக்ஸ்போஸ் த சேர்மன் பப்ளிக்லி யூசிங் த டாக்குமெண்ட்ஸ் அண்ட் வீடியோ. இது வந்து மெரிட்னு பார்த்தீங்கன்னா, இட் அப்ஹோல்ட்ஸ் டிரான்ஸ்பரன்சி, ப்ராபிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் இட் இஸ் ஆல்சோ செட்டிங் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். என்கிட்ட வர்றத தவறுகளை நான் மன்னிக்க மாட்டேன், எக்ஸ்போஸ் பண்ணி விட்ருவேன் அப்படிங்கிறது. பட் டிமெரிட் என்ன, மே ஃபேஸ் பொலிட்டிக்கல் பேக்லாஷ், சஸ்பென்ஷன், டிரான்ஸ்ஃபர். இஃப் ப்ரொசீஜர் இஸ் நாட் ஃபாலோட், எவிடன்ஸ் மே பி டிஸ்மிஸ்ட் அஸ் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். பட் எத்திக்கல் எவல்யூஷன் என்ன, இட் அலைன்ஸ் வித் யூட்டிலிட்டேரியன் எத்திக்ஸ். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம செயல்படணும், பட் மஸ்ட் பி லீகலி பேக்டு டு அவாய்ட் பீயிங் சீன் அஸ் பார்ட்டிஷன். வேற என்ன ஆப்ஷன் இருக்கு, ரிப்போர்ட் த மேட்டர் கான்ஃபிடென்ஷியலி டு த சீஃப் மினிஸ்டர் ஆர் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட். upholds rule of law and administrative propriety, follows institutional chain of command, protects personal credibility. But demerit என்ன, CM's political alliance with the chairman may suppress inquiry, risk of losing trust with political executive. இம்மீடியட்டா இங்க யார் சேர்மனா இருக்கா, அவருக்கும் நமக்கு இடையில என்னைய பற்றிய கோல் முட்டி விடுறியா நீ அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு கன்ஃபரான்டேஷன் வரலாம் டெய்லி ஆக்டிவிட்டீஸில். பட் இட் ரெஃப்ளெக்ட்ஸ் டியூட்டி எத்திக்ஸ், டியான்டாலஜிக்கல் எத்திக்ஸ் வந்து நம்ம அங்கே ஃபுல்ஃபில்லிங் டியூட்டி த்ரூ லாஃபுல் மீன்ஸ், மெயின்டைனிங் நியூட்ராலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. ஆர்டர் அண்ட் இன்டர்னல் ஆடிட் ஆர் டிபார்ட்மெண்டல் என்கொயரி கிரியேட்ஸ் ஃபேக்சுவல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் பேஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். பட் இதில் என்ன டிமெரிட் இருக்கு, மே டிலே இமீடியட் அக்கௌண்டபிலிட்டி. உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும்னு தான் அந்த ஆள் வந்து என்ன பண்ணுறாரு, கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாரு. நாம் என்ன சொல்லுவோம், ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி, என்கொயரி கமிட்டிக்கு நம்ம அதை கொடுக்குறோம். இப்போ எத்திக்கலி சவுண்ட், ஆக்ட்ஸ் ஆன் ட்ரூத் வித்தவுட் பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன். ஸோ அலைன்ஸ் வித் ஆர்டிகிள் 311 பிரின்சிபல் ஆஃப் ஃபேர் என்கொயரி. ஒரு தடவை மேலே நம்ம அலிகேஷன் வந்தாலே அதை நம்ம கன்க்ளூட் பண்ணக்கூடாது. கொடுக்குறதுக்கிற எவிடன்ஸை வச்சு விசாரித்து நமக்கு பேக்கப் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சாதான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், அது உண்மை இல்லைன்னு. ஒருத்தர் ஆப்போசிட் பார்ட்டி மெம்பர் வேற, அவர் இப்போ காமன் மேன் வந்து கொடுத்துருந்தா கூட அதுக்கு வேற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஆப்போசிட் பார்ட்டி மெம்பர் கொடுக்குறப்போ அதில் உண்மையும் இருக்கலாம், ஆர் பொலிட்டிக்கல் மோட்டிவும் இருக்கலாம். அப்போ நம்மளே அதை கன்க்ளூட் பண்ணிட முடியாது. ஸ்டே சைலண்ட் அண்ட் மெயின்டைன் ஸ்டேட்டஸ் கோ, எதையுமே கண்டுக்காம விட்டுறலாம். அவாய்ட்ஸ் பர்சனல் கான்ஃப்ளிக்ட் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் கரியர் ஸ்டெபிலிட்டி, ப்ரிவென்ட்ஸ் ஷார்ட் டேர்ம் பொலிட்டிக்கல் ரெட்ரிபியூஷன். பட் இது என்னது பிரச்சனை என்ன, இன்ஆக்ஷன், மாரல் கில்ட் இருக்கும், லாஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட், எரோஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் எத்திக்ஸ். இட் வயலேட்ஸ் விர்ச்சு எத்திக்ஸ், ஃபெயிலியர் ஆஃப் கரேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, எத்திக்கலி அன்ஜஸ்டிஃபையபிள். ஆர் இன்ஃபார்மல் மீன்ஸ் என்ன, லீக்கிங் த இன்ஃபர்மேஷன் அனானிமஸ்லி டு மீடியா அண்ட் அப்போசிஷன். அவங்க டிபேட் பண்ணட்டும், எக்ஸ்போஸ் பண்ணட்டும், எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு. குட் லீட் டு பப்ளிக் எக்ஸ்போஷர் அண்ட் ப்ரெஷர் ஆன் கவர்மெண்ட் டு ஆக்ட், அது பாசிட்டிவ். பட் இல்லீகல் அண்டர் சிவில் சர்வீசஸ் கான்டக்ட் ரூல்ஸ், வயலேட்ஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அப்போ இது வந்து அன்எத்திக்கல் அண்ட் அன்லாஃபுல் டெஸ்பைட் குட் இன்டென்ட். இட் வயலேட்ஸ் மீன்ஸ் இன் பிரின்சிபல். ஸோ இப்போ இதெல்லாம் தான் அதில் இருக்கிற ப்ராபபிள் ஆப்ஷன். இப்போ மோஸ்ட் அப்ராப்ரியேட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுங்கிறது என்னென்னா, இனிஷியேட்டிங் இன்டர்னல் ஆடிட், மெயின்டைனிங் ரிட்டன் டாக்குமெண்டேஷன் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். வேணும்னா என்ன பண்ணலாம், சீஃப் செக்ரட்டரிக்கு, விஜிலன்ஸ் கமிஷனுக்கு நம்ம அதை கன்வே பண்ணலாம். இப்படி ஒருத்தர் வந்தார், அலிகேஷன்ஸ் கொடுத்துருக்காரு, அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது பிரைம ஃபேசி இருந்தால் அடுத்த டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், ஹையர் லெவல் ஆக்ஷன்ஸுக்கு நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வேணால் கொடுக்கலாம். பியூரோக்ராட்டிக் நியூட்ராலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, அதுதான் இங்கே நம்ம செய்ய முடியும். So in the light of above case, comment upon the ethical issues that may arise due to politicization of bureaucracy. அதான் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், political interference, compromises civil servants' impartiality, turning public service into political loyalty rather than constitutional duty. அப்போ erosion of administrative neutrality. பாலிடிக்ஸ் உள்ள வந்துருச்சுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நிறைய இடங்கள்ல நியூட்ரலாக செயல்பட முடியாமல் போயிடுறது. டிக்ளைனிங் இன்டெகிரிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, பிகாஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் வரப்போது, நம்ம மேலே ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் வைப்பாங்க, அப்போ பப்ளிக் ட்ரஸ்ட் என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகுறது. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது ஜென்ரலாக இருக்கிற பிரச்சனையா தானே. டியூட்டி டு கான்ஸ்டியூஷனா, ப்ரெஷர் ஆஃப் பொலிட்டிக்கல் அலீஜியன்ஸா, பொலிட்டிக்கல் பாஸ் சொல்கிறத கேட்குறதா,
ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கான்ஸ்டியூஷன் படி நடந்துக்கிறதா. ஃப்ரீக்வெண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் ஹாரஸ்மெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனுடைய மாரல் டீகே, பப்ளிக் டிஸ்இல்யூஷன்மெண்ட். இதனால என்ன ஆகும்? இப்போ நல்ல ஆஃபீஸர்ஸை அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனாலும் பீப்புள் மத்தியில் அது ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட்டை கிரியேட் பண்ணுது. ஃபெய்த் இன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அண்ட் பீப்புள் பெர்சீவ் கவர்னன்ஸ் அஸ் கரப்ட் அண்ட் பொலிட்டிக்கலி பயாஸ்ட் ரேதர் தென் பீப்புள் சென்ட்ரிக். அண்டர்மைனிங் ரூல் ஆஃப் லா, காம்ப்ரமைசிங் அப்ஜெக்டிவிட்டி, ரீப்ளேசிங் ஜஸ்டிஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ்னால. ரெண்டாவது கொஸ்டின் ஜென்ரல் கவர்னன்ஸ் கொஸ்டினாவும் எடுத்துக்கலாம். ஜென்ரலாகவே கவர்னன்ஸ்ல இருக்கிற இஷ்யூஸ் பிகாஸ் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ் இன் பியூரோக்ரஸி. ஸோ அதை நம்ம சில வேர்ட்ஸை மட்டும் போட்டு இந்த மாதிரி மொரேல், அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் ஆஃப் பொலிட்டிக்கல் எலிஜியன்ஸ், வந்து அப்ஜெக்டிவிட்டி, இந்த மாதிரி சில டேர்ம்ஸை உள்ள கொண்டு வந்து அதை எத்திக்கல் ஆன்சராக மாத்திரம். பட் 80% இது வந்து கவர்னன்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் தான். ஸோ இப்போ இதுதான் அதுக்கான ஆன்சர். சரி, மீதி இருக்கிற மூணும் நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு போகும். இல்லை, ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா எப்படி பொலிட்டிக்கல் பேக்லாஷ் வரும்? ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு கன்வே பண்றது உங்க டியூட்டி. இப்படி எனக்கு ஒரு அலிகேஷன் வந்திருக்கு இவர் மேல, இது மேல நான் என்ன பண்ணலான்னு சொல்லி நீங்க யார்கிட்ட தான் கொடுக்குறீங்க? உங்க ஹையர் அத்தாரிட்டிகிட்ட தானே கொடுக்குறீங்க. ம்? அதை வாங்கி அப்படியே வச்சுக்கிறது தான் இம்மாரல் ஆர் அன்எத்திக்கல். ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு கன்வே பண்றதுனால என்ன பொலிட்டிக்கல் பேக்லாஷ் வரப்போகுது? இவர் வந்து சீஃப் மினிஸ்டரோட க்ளோஸா இருக்காங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியுமே. அப்ப ஹையர் அஃபீஷியல் என்ன பண்ணலாம்? அவருக்கு இந்த டைலமா வரும், இப்போ ஆக்ஷன் எடுக்கிறதா வேணாமா அது. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? என் டியூட்டியை நான் செஞ்சிருக்கிறேன். என்கிட்ட வந்தது மேல நான் கண்டுக்காம இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அதுக்கு அடுத்த ஸ்டெப். ஏன்னா நான் இந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற இடத்துல இல்லை. நான் என்ன இடத்துல தான் இருக்கேன்? இதை கன்வே பண்ணி இது மேல நான் இவர் சொன்ன அலிகேஷனே நான் காது கொடுத்து கேட்டுக்கிட்டேன். பட் விசாரணை செய்யற இடத்துல யாரும் இல்லை. நமக்கு கிடையாது, நமக்கு அந்த பவர் இல்லை. இல்லை, அப்போ அவரை கூப்பிட்டு இப்போ சேர்மனை கூப்பிட்டு இது உண்மையான்னு நான் கேட்க முடியாது. நீங்க இப்படிதான் செஞ்சீங்களா அப்படின்னு நான் கேட்க முடியாது. யார் தான் கேட்க முடியும்? சீஃப் மினிஸ்டர் கேட்கலாம், ஆர் சீஃப் செக்ரட்டரி சீஃப் மினிஸ்டர்கிட்ட கன்வே பண்ணலாம். அவங்க தானே செய்ய முடியும், நான் எப்படி செய்ய முடியும்? அப்போ என்னுடைய டியூட்டியை நான் செய்யறதுங்கிறது என்ன? நான் அது மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கிறேன். பட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற இடத்துல நான் கிடையாது. அது என்னுடைய வேலையும் கிடையாது. நம்ம அதை அப்போ ஓவர் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அத்தாரிட்டி ஓவர் ரீச் ஆகும். நமக்கு இல்லாத பவரை நாம எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால அது இது இது பண்ண முடியாது. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான இதோட கொடுப்ப போன கேஸ் ஸ்டைல அவங்களே அதுக்கான சுச்சுவேஷன்லாம் கொடுக்குறாங்க. எமர்ஜென்சி டீம் தான் இருக்கு, 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்கு, அப்புறம் நீங்க தான் அந்த டீமுக்கு என்னவா இருக்கிறீங்க? ஹெட்டா இருக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்க இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு என்கொயரி கமிஷனுடைய ஹெட்டா இருக்கிறீங்க அப்படின்னு கொடுத்துருந்தா அதுக்கு வேற ஆன்சர். இப்போ நாம என்னவா இருக்கிறோம்? அந்த போர்டில் நீங்களும் ஒரு ஹெட்டாக தான் இருக்கிறீங்க. சேர்மன் பொலிட்டிக்கல் ஹெட், நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக இருக்கிறீங்க. அவர் இன்னொருத்தர் மேலே வந்த அலிகேஷனை, இப்போ சீஃப் செக்ரட்டரி மேலே அலிகேஷன் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அதை கன்க்ளூட் பண்ண முடியுமா? நம்ம அதை கன்சர்ன்ட் இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கன்வே பண்ணுறது. அதுதான் டெஸ்ட். நம்ம ஃபுல் டெஸ்ட் தானே வைக்கிறாங்க. இப்போ 250 மார்க்ஸுக்கான டெஸ்ட்னா 6 கேஸ் ஸ்டடி இருக்கும். அப்படியே தான் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்னவோ அதே பேட்டர்னில் தான் இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் போ.